Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. முக்கியத்துவம் பெறுவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இடைநிறுத்தப்பட்ட நீர் விநியோகம் குறிப்பிட்ட நேரத்தில் வழமைக்கு திரும்பாததால் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த சன நெரிசல் மிக்க பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நேற்றிரவு பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிட்டது. கொழும்பு உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளில் நேற்று முற்பகல் 9 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை 10 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை ஏற்கனவே அறிவித்திருந்தது. எனினும் சில இடங்களில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மாறாக நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டதென மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் நேற்று நள்ளிரவு வரை ஒரு சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பாததால் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தடைப்பட்ட நீர் விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்ட தாமதம் தொடர்பில் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் கருணாசேன ஹெட்டி ஆராய்ச்சியிடம் வினவினோம். நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான மின்சார விநியோகம் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து குழாய்களில் மீண்டும் நீர் நிரம்புவதற்கு சற்று நேரம் தேவைப்பட்டமையே தாமதத்துக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். பெரும்பாலான பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தற்போது வழமை போன்று இடம்பெறுவதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.